வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ப்ளஸ் டூவில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியினுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போட்டுட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஃபைன் 9th கொஸ்டின் கிர்ச்சாஃப்ஸ் லாவினுடைய பேஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட் கொடுத்து இதில் கரண்ட் எப்படிலாம் பிரியுதுன்னு கொடுத்துட்டு இந்த கரண்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம கரண்ட் லாவை அப்ளை பண்ணுவோம். ஸோ இட் கேன் பி அப்ளைடு ஒன்லி ஆன் யுவர் ஜங்ஷன்ஸ். அப்போ ஜங்ஷன்ஸில் போட்டோம்னா இந்த ஜங்ஷனில் எழுதணும்னா டுவர்ட்ஸ் வரக்கூடிய கரண்ட் ப்ளஸ், வெளியில் போகிற கரண்ட் மைனஸ். அப்போ -I2 -I3 இதனுடைய அல்ஜிப்ரிக் சம் 0. இப்போ ஜங்ஷனில் இந்த ஜங்ஷனில் நான் கரண்ட்லாம் எழுதுனா I1 வில் பி ஈக்குவல் டு I2 + I3 இப்படி எழுதலாம். ஓகேயா, வச்சுக்காங்க. இப்போ வில் கோ ஃபார் வோல்டேஜ் லா ஃபார் 2 க்ளோஸ்ட் பாத்ஸ். அப்போ 2 க்ளோஸ் பாத்தை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ளோஸ் பாத்தை நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் பேர் வைக்கணும்னா வைக்கலாம், ஏன்னா அப்போ தான் உங்களால் கரெக்டாக நீங்கள் எந்த பாத்துக்கு நீங்கள் எழுதுறீங்கன்னு தெரியும். இப்போ நான் இப்போ முதல்ல எழுதுனது ஜங்ஷன் பிக்கான கரண்ட் லா எழுதிட்டேன், ஒரு ரிலேஷன் கிடச்சிடுச்சு. ரைட், இப்போ அதை வச்சுக்குவோம். அப்படியே இங்கே வாங்க. இப்போ கரண்ட் லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் வி கோ ஃபார் வோல்டேஜ் லா. அப்போ வோல்டேஜ் லாவை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்? இட் ஹாஸ் டு பி அப்ளைட் ஃபார் அ க்ளோஸ்ட் பாத். அப்போ இதுக்கு பேர் வச்சுருந்தேன்னா ABCDEFன்னு வச்சுக்காங்களேன். இப்போ ABEFA இதுதான் என்னுடைய பாத். அப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்? கரண்ட் லாவை அப்ளை பண்ணுறேன். இப்போ இது வழியாக கரண்ட் வருது, நம்ம போகக்கூடிய பாதையிலேயே அந்த கரண்ட் அமையுது. ஸோ ப்ளஸ் 100I3. இங்கே பாருங்கள், இதுவும் நம்ம போகக்கூடிய பாதையிலே அமையுது. அப்போ ப்ளஸ் 100I1. சரிங்களா? இங்கே நம்ம ரெண்டாவது டெர்மினல் எப்படின்னு பார்க்கணும். நம்ம ட்ராவலிங் டைரக்ஷனில் செகண்ட் டெர்மினலில் வச்சு அது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு போடணும். அப்போ இதில் செகண்ட் டெர்மினல் பாசிட்டிவ், ஸோ ஈக்குவல் டு 15. சரி ஆயிடுச்சா? ரைட், பாசிட்டிவ் டெர்மினல்ங்கிறதுனால செகண்ட் டெர்மினல் வச்சு போடுறேன். நான் பாத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாத்தை வச்சு கனெக்ட் பண்ணி போட்டேன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கரண்ட் லா படி போனோம்னா I1 வில் பி ஈக்குவல் டு I2 + I3. இது நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த ரிலேஷனை இதில் அப்ளை பண்ணுவோம். அப்போ 100I3 + 100 × I2 + I3 இப்படி எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 15. அப்போது 100I3 + ஒரு 100I3 200I3ன்னு வந்துருக்கும், ப்ளஸ் ஒரு 100I2, அதாவது இந்த 100 உள்ள மல்டிப்ளை பண்ணி திரும்ப அதை சேர்த்து எழுதியிருக்கேன் 15. ரைட்டுங்களா? இப்போ நம்ம 100 டேபிளால் அடித்தோம்னா இது ஈக்குவேஷன் மேபி சிம்பிள் ஆகலாம். 2I3 + I2 = 0.15. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்காங்க. நவ் யூ கோ ஃபார் த செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனை பொறுத்தவரையில் இதில் என்ன வருது? போகக்கூடிய கரண்ட் I2 அதே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ 100I2 எந்த பாத்துக்குன்னு கேட்டிங்கன்னா BCDEB இதுதான் நம்மளுடைய க்ளோஸ் பாத். அப்போ 100I2 திரும்ப இதில் எதிர்த்து போகிறோம். நம்ம ட்ராவலிங் டைரக்ஷன் இதனுடைய ஆக்சுவல் கரண்ட்டை எதுக்குது. ஸோ -100I3 இஸ் ஈக்குவல் டு, இதில் ஒரே ஒரு பேட்டரி தான் நம்ம பாத்தில் செகண்ட் என்ன வருதுன்னு பார்க்குறோம், அது நெகட்டிவ். ஸோ -9 எழுதணும். இப்போ இதுலேயும் நம்ம 100 டேபிளால் போட்டு விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு I2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா I2 - I3 = 0.09. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே எழுதுகிறேன். இந்த ஈக்குவேஷனோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன். அப்போ ப்ளஸ் 2I3 ப்ளஸ் I2 = 0.15. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா இந்த சைனை மாற்றிப்போம். சைனை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த +I2 -I2 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும்? -3I3ன்னு வரும். இங்கே -14 0.24ன்னு வருது. நெகட்டிவ் கட் பண்ணிடுவோம். அப்போ I3 வில் பி ஈக்குவல் டு 0.24/3. அப்போ அது என்னவாகும்? 0.08ன்னு வருது. இதுதான் I3னுடைய வேல்யூ. ரைட்டுங்களா? ஸோ I3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா I2 கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இப்போ இங்கே வாங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
I2 I3 plus I2 equal to 0.15. இது நமக்கான ஈக்குவேஷன். இதில் I3 இருக்கிற இடத்துல 0.08 போடுங்க. plus I2 will be equal to 0.15. இப்போ எனக்கு I2 வேணும். அப்போ 0.15 minus 0.16. அப்போ அது எப்படி வரணும்? I2 equal to 0.15 minus 16 minus 15 எடுத்தோம்னா 0.01. ஸோ இது நெகட்டிவ் வர்றதுனால minus 0.01 ஆம் I2 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த I1 I2 தெரிஞ்சிச்சு. I2 I3 தெரிஞ்சால் நான் I1 சொல்லிடுவேன். பிகாஸ் I1 is nothing but I2 plus I3. அப்போ minus 0.01 plus 0.08 போடணும். So that is 0.07 amp. So finally I have find out I12. So all the three currents has been determined. Thank you very much.